கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே வந்து அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தேவன் கிருபை தந்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா chapter 28 verse 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான முளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லோரும் செபியுங்கள். கர்த்தாவே, என்னோடு கூட பேசு. இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்திலே இருந்து இன்றைக்கும் இப்பொழுதும் என்னோடு கூட நீர் என்ன பேசி என்னை எப்படி பலப்படுத்த விரும்புகிறீரோ, ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, அவ்விதமாய் நீர் என்னோடு கூட நீர் பேசும் என்று கேள்வி. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிற தேவன் நீர். அப்பா, இந்த நேரத்திலும் கூட நீர் பேசுகிறார். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட நீங்கள் பேசும். இதில் உள்ள மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தித்தான். இதில் உள்ளதான காரியங்கள், இதில் உள்ள அந்த நீர் எங்களுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படியே அது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டியதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா. மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தனாகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு சொன்னதான அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். மேலே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைக்கும் கீழே கடைசியில் சொல்லப்பட்டதான அந்த ஒற்றை வார்த்தைக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் என்பதற்கு நாம் பார்க்கும் பொழுது சம்பந்தம் இல்லாததை போல நமக்கு தோன்றும். என்னது? அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளமான மூளைக்கல்லாய் இருக்கும்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். புரியுதா ஏதாவது அந்த வசனம் உங்களுக்கு? என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நமக்கு தெரியுதா? சில விஷயங்கள் அப்படி தான் நமக்கு மறைப்பொருளாக இருக்கும். ஆனால் தேவ ஆவியிலே நிறைந்து அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதில் உள்ளதான மறைப்பொருள்களை அதை நமக்கு அவர் வெளிப்படுத்தி தந்து நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். அப்போ இங்கே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை விசுவாசிக்கிறவன் பதறான். அதுதான் அதனுடைய சாரம்சம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அதுவும் நடந்ததை அல்ல, நடக்க போகிறத சொல்கிறார். நடக்க போகிறதுன்னா என்ன அர்த்தம்? அது தீர்க்கமான ஒன்று, பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை அவர் சொல்லுகிறார்னா தீர்க்கமான ஒன்று. கர்த்தர் சொன்னார், அதை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாயிலிருந்து விருதாவாய் வந்ததும் இல்லை, விருதாவாய் செல்வதும் இல்லை. எந்த காரியத்திற்காக அவருடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது என்ன செய்யும்? நிறைவேற்றின பிற்பாடு தான் அவரிடத்தில் அவருக்கு திரும்ப சொல்.
நிறைவேற்றின பிற்பாடு தான். அப்போ இங்கே கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், சொல்லுகிறார் அப்படின்னு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் வருகிறது. தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தீர்க்கமான வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்னா பதற மாட்டான். பதறதுன்னா என்ன அர்த்தம்? பதறதுன்னா என்ன அர்த்தம்? கலக்கமா? பதற்றம்னா என்ன அர்த்தம்? பதறாங்க, பதறி பதறி பேசுகிறாங்க, பயப்படுறாங்க, பதற்றமாக போகிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் சில நேரத்தில் நம்ம சொல்கிற சொல்லுக்கு நமக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. பயன்படுத்துவோம், அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆனால் திருப்பி அதை கேட்டால் நமக்கு அதனுடைய பொருள் என்ன என்று நமக்கு விளங்காது, தெரியாது, அதை சொல்ல தெரியாது. ஏதோ உள்ளுருவில் ஏதோ ஒரு உணர்வு இருக்கும் அப்படி அப்படின்னுட்டு, ஆனால் அதை எப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியாது. இங்கே இந்த ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன விசுவாசிக்கிறத, எதை விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு அப்படிதான் இருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கிறவன். ஆனால் இங்கே வசனம் அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்கமாய் கடந்து வருகிறது. முதல்ல வரக்கூடிய அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாதான் விசுவாசிக்க முடியும். அந்த வார்த்தையை என்னன்னு தெரியலன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அப்போது உங்களோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக, அல்லது நேரடியாக வார்த்தையின் மூலமாக, வசனத்தை நாம் வாசிப்பதன் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசும் பொழுது புரியலன்னா அவர்கிட்ட கேட்கணும், வேற யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இல்லை நாமளே இப்படி தான் இருக்கோன்னு நினச்சிடவும் கூடாது. நாமளா ஒரு கனவு கண்டு அல்ல நாமளா ஒரு கற்பனை பண்ணி இப்படி தான் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம கனவு காணுவோம், நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கோ இது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அது அல்ல. நிறைய கனவுகள் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். சில நேரத்தில் அதற்கு நேரடியான ஆப்போசிட் பொருளாக இருக்கும். நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க சில நேரத்தில், நான் கேட்டிருக்கேன், சாவு கனவை பார்த்தா யாருக்கோ கல்யாணம் நடக்க போகுதுன்னு வாங்க, நெருப்பு எரிஞ்ச மாதிரி கருத்து அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதுக்கு சம்பந்தமே இருக்கு, ஆனால் அதுதான் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்லக்கூடியதான வார்த்தைகள், அதுவும் தீர்க்கமான வார்த்தைகள், சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாத சில வார்த்தைகள் நாம் கேட்கணும்னா ஒன்று கர்த்தரிடத்தில் கேட்கணும், இல்லைன்னா கர்த்தர் யார் மூலமாக அந்த வார்த்தையை அனுப்புகிறார் அவரிடத்தில் கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் நாம் அதில் என்ன செய்யும், அதில் உள்ளதான் ஆசீர்வாதத்தை புரிந்து கொண்டு அதை நாம் அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னால் நிறைய காரியங்களை நம்ம பேசலாம். ஆனால் இங்கே இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லப்படுவது ஒரு கல்லை குறித்து சொல்லுகிறார். ஆமென். ஒரு கல்லை குறித்து அவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட கல்? அஸ்திபாரத்திற்கான கல். முதலாவது சொல்லப்படுகிறது என்ன? அஸ்திபாரமாக ஒரு கல்லுன்னு சொல்ற. அப்படின்னா ஒரு அஸ்திபாரம். அஸ்திபாரம்னா என்ன? அஸ்திபாரம்னா என்ன? அடித்தளம். அதாவது ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க? அஸ்திபாரம் போடுவாங்க. அஸ்திபாரம் எப்படி போடுவாங்க? பூமி மேலே போட்டுருவாங்களா? இல்லை. என்ன செய்வாங்க? தோண்டி, குழி தோண்டி, எவ்வளவு ஆழமாக தோன்றுறாங்களோ அவ்வளோ ஆழமாக தோண்டி அது எத்தனை அடுக்கு மாளிகை, எத்தனை அடுக்கு வீடு என்பதை பார்த்து கீழே என்ன செய்வாங்க? அதுக்கேற்ற மாதிரி அஸ்திபாரம் போடுவார்கள். நம்முடைய மும்பை வீடெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு இடம் காலியாக இருக்கும், சாயந்தரம் வரலாம் காலியாக இருக்கும், அடுத்த நாள் காலையில் பார்த்தா வீடு இருக்கும். ராத்திரியோட ராத்திரியாக கட்டிடுவாங்க.
நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவங்க எதையும் ரொம்ப பெரிய ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தலை. அந்த கரண்டியை வச்சு என்ன செய்வாங்க, அப்படி இது பண்ணிவிட்டு அஸ்திபாரெல்லாம் போட மாட்டாங்க. அதனால தான் மழை வந்தோடனே என்ன செய்யல, நேரத்தில் எல்லாம் பல்ல இழிச்சிட்டு போயிடும், காணாமல் போயிடும். அஸ்திவாரம் என்பது ஆழமாக தோண்டி அங்கே, அதுவும் அந்த கல் எப்படி, அந்த அஸ்திவார கல் எப்படி இருக்கணுமா, அஸ்திவார கல்னு சொன்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அஸ்திவார கல்னு சொன்னால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாத்திரம் அது சொல்லப்படுகிற அஸ்திபாரமாக ஒரு கல் நான் சீயோனிலே வைக்கிறேன். அது அந்த அஸ்திபார கல் எப்படிப்பட்டது, பரீட்சிக்கப்பட்டது. பரீட்சிக்கப்பட்டதுன்னா என்ன, எங்கேயாவது ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததா? பரீட்சிக்கப்பட்டதுன்னா என்ன, அதனுடைய தரம், அது எவ்வளவு காலம் நீடிக்கும், அது எவ்வளவு காலத்துக்கு அதனுடைய லைஃப் இருக்கும் அப்படின்றத பரீட்சிப்பாங்க. ஊர்லெல்லாம் கருங்கல் எடுக்க போனால் அது பார்ப்பாங்க எப்படிப்பட்ட கல் நல்லதுன்னு சொல்லிட்டு. அது கருப்பு கல்லாம் இருக்குது, வெள்ளைக்கல்லாம் இருக்குது. வெள்ளைக்கல் ஸ்ட்ராங்கா, கருப்பு கல் ஸ்ட்ராங்கா தெரியுமா யாருக்காவது? கருப்பு கல் தான் ஸ்ட்ராங்குன்னுவாங்க, வெள்ளைக்கல் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது இல்லையா? அதே மாதிரி செங்கல் வாங்கினா கூட பார்ப்பாங்க, தட்டி பார்ப்பாங்க, போட்டு பார்ப்பாங்க, தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, நல்லா வெந்திருக்கா வேகலையா, அப்படி தட்டி பார்ப்பாங்க எப்படி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதே கிடையாது. அதனால தான் சீக்கிரமான வீடுங்கள்லாம் பாருங்கள், நிறைய பாலங்கள் எங்கே பீகாரில், இந்த பக்கம் அஸ்ஸாமில், இந்த பக்கம்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ கட்டினதான், இப்போ தான் கட்டிக்கிட்டே வராங்க, அது விழுந்துக்கிட்டே வருது. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல இன்ஜினியர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள்னு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் எத்தனையோ 100 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக கட்டப்பட்டதெல்லாம் அப்படி இருக்குது. 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக உள்ளதெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்குது. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிற்குது, இங்கே மகாராஷ்டிராவிலையும் நிற்குது. எப்போது? 100 ஆண்டுக்கு மேலாக கட்டப்பட்டது, 100 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது என்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கட்டுறதெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுது. ஆனால் என்ன சொல்கிறோம், நாங்கள்லாம் ரொம்ப அறிவில்லை, அப்படி ரொம்ப அப்படி பொங்கி வழியுது பாரு, மூளை வழிஞ்சு முது வழியாக கீழே ஊற்றுற மாதிரி. அப்படி நாங்கள் அறிவுள்ளவர்கள் எல்லாம் அப்படி ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்திடுவோம், புக் பண்ணிவிடுவோம். ஆன்லைன்லேயே இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய திருமணங்கள் இருக்குது. ஆன்லைன்லேயே பொண்ணை பார்த்துக்கிறாங்க, ஆன்லைன்லேயே மாப்பிள்ளையை பார்த்துக்கிறாங்க, ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிறாங்க. ஆன்லைனில் பிள்ளையை பார்த்துக்குவாங்களா என்னன்னு தெரில, எல்லாம் முடிகிறது. அது சீக்கிரமாக கேரண்டியும் முடிஞ்சு போகுது. அப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நாங்கள் விஞ்ஞான உலகத்தில் இருக்கோம். நாங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் கட்டுறோம், எப்படியெல்லாம் பண்ணுறோம். அதுதான் விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்து 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 எல்லாம் பொத்து பொத்துன்னு விடுது. எத்தனையோ ராக்கெட் அனுப்புகிறாங்க, எவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணி அனுப்புகிறாங்க. நல்ல செய்தி வருதா? பாதி வழியில் விழுந்துருச்சு, மீதி வழியில் விழுந்துருச்சு, அங்கே போய் விழுந்துருச்சு. அப்படி விழுந்துருச்சுன்னு சொல்லும் போது எத்தனை கோடி விழுந்துச்சுன்னு சொல்கிறான்னா, சும்மா விழுந்துடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் ஜனங்களுடைய வரிப்பணங்கள் எல்லாம் சில நேரத்தில் எப்படி தான் என்ன செய்யுது, விழுந்து போகுது. ஏன்னா அது எப்படி என்று நம்மால் அந்த தரத்தை நம்மால் சொல்ல முடியலை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அது பரீட்சிக்கப்பட்டது. இதை சொல்கிறது மனுஷன் இல்லை. மனுஷனுடைய பரீட்சை எல்லாம் அவன் வைக்கிற டெஸ்டிங் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் பணம் வாங்கிட்டு கூட சில நேரத்தில் என்ன செய்திருவாங்க, சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய நடக்குதா எல்லா ஆஃபீஸுங்களில்? தரம் இல்லாததுக்கெல்லாம் கழுத்து போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? கழுத்து வாங்கி கொடுக்குறீங்களா இல்லையா? ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடியதான காரியங்களை கர்த்தர் பார்க்குறார். தரம் இல்லை. எத்தனையோ ஸ்கூல்கள் இடிஞ்சு பிள்ளைகள் மேலே விழுந்து எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ வீடுகள் ஏரிங்களை தூத்து, ஆறு போகிற வழியெல்லாம் தூத்து, அங்கே பில்டிங்கை கட்டி கடைசியில் வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகுது.
அதுக்கு யார் அப்ரூவ் கொடுக்குறா? கொடுத்துட்றாங்க. காரணம் என்ன? எல்லாம் பணம் தான். அதை போயிட்டு முதல்ல ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டுறாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு சொன்னால், முதல்ல அந்த மண் வளத்தை சோதிப்பாங்க. அது இத்தனை அடுக்கு மாடி, அந்த மண், அந்த இருக்கிற அந்த மண் வளம் தாங்குமா? இதுதான் உண்மையான ப்ரொசீஜர். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு காற்றுல விட்டுடுறாங்க. அதனால எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஜனங்களுக்கும் அது புரிவது இல்லை, தெரிவதும் இல்லை. எதுவும் நடந்தால் சரின்னா, அப்போ நடந்தால் ஓகே. ஆனால் அது கடைசி வரலாம் நிற்குமான்னு பார்த்தா இல்லை. ஆனால் அன்றைக்கெல்லாம் செய்தவர்கள், அன்றைக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம் இருந்துச்சு. நாளைக்கு நம்முடைய அவங்க அன்னைக்கு தங்களுக்காக மட்டும் கட்டல, நாளை பின் சந்ததிக்கும் அது வேணும்னு தான் கட்டினாங்க. அதெல்லாம் நிலச்சி நிற்குது. தனக்கு மட்டும் வேணும்னு கட்டுறதெல்லாம் என்ன ஆகுது? சீக்கிரமாக பல்ல எழுச்சுன்னு போயிடுது. நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தஞ்சை கோபுரம் ராஜராஜன் சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அசையாமல் நிற்கும். எத்தனையோ மழை, எத்தனையோ புயல், எத்தனையோ காரியங்கள் வந்து போயிடுச்சு, இன்றைக்கும் நிற்குது. அதே தமிழ்நாட்டில் இப்போ போட்ட சில பாலங்கள் கூட முன்ன காலத்தில், இப்போ இல்லை, விழுந்து போனதெல்லாம் கூட உண்டு. எத்தனையோ பில்டிங்கள் விழுந்து போனது உண்டு. அதுக்கு பின்னால் கட்டப்பட்டதெல்லாம் எத்தனையோ. அதே மாதிரி இங்கே மும்பையில் எடுத்துக்கிட்டால் வெள்ளைக்காரன் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது, சிவாஜி காலத்தில் கட்டப்பட்டதெல்லாம் இருக்குது. இப்போ கட்டுறதெல்லாம் பொத்துன்னு விடுது. அதுக்கு நம்முடைய வீடுகளே சாட்சி. அங்கங்கே பொத்துக்கிட்டு பல்ல இருக்குது பாரு, இல்லையா? காரணம் என்ன? அந்த பரீட்சிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த அதனுடைய தரத்தை, அது எப்படிப்பட்டது என்பதை அறியக்கூடியது இன்றைக்கு குறைந்து போனது. குறைந்து போனதற்கு காரணம் எல்லாம் பண ஆசை தான். இது நமக்கு என்ன, யாரோ என்ன செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த கல், அஸ்திபார கல், கர்த்தர் என்ன செய்கிறான்? அதை பரிசோதித்து தான் கொடுக்கிறார். பரீட்சிக்கப்பட்டதும், அதுவும் எப்படிப்பட்டது? அது விலையேற பெற்றது. அது விலையேற பெற்ற கல். அதனுடைய விலையை சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம கூட வீடு கட்டுறாங்க, நிறைய பேர் பளிங்கு கல் போட்டு கட்டுறாங்க. சில பேர் கல்லறைக்கே கூட பளிங்கு கல் போட்டு சமாதியெல்லாம் கட்டுறாங்க. நிறைய கோவில்கள் பளிங்கு கல்னால் கட்டப்படுறாங்க. நம்ம மோகன் சிலாசிரஸ் கூட அங்கே 4 மாடியில் பளிங்கு கல்லால் கட்டி வச்சிருக்கிறார். அதெல்லாம் கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு போவோம், அதெல்லாம் போகுமா? போவாது. சும்மா நாங்கள் பெருமைக்காக நாங்கள் பளிங்காலே கட்டி வச்சுருக்கோம். தங்கத்தால் கட்டியிருக்காங்க இல்லையா? தங்க கோபுரமெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பெருமைக்காக. இவைகள் எல்லாம் காலத்தால் அழிந்து போகும். ஆனால் கர்த்தர் இங்க சொல்லக்கூடிய இந்த கல், அஸ்திபார கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல். அது மாத்திரமல்ல, அது ரொம்ப திடமான அஸ்திபாரம். அதை கொண்டு அஸ்திபாரம் போட்டால் எப்படி இருக்குமா? திடமாக இருக்கும், விழுந்து போகாது. அப்படிப்பட்ட அந்த கல்லை எங்கே கொண்டு வந்து வைக்கிறாராம்? இல்லை, சீயோனில் தான். ஆனால் கட்டிடத்தில் எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு? மூலைக்கல். ஒரு கட்டிடத்துக்கு மூலைக்கல் ரொம்ப முக்கியம். மூலைக்கல்னா தெரியுமா? தெரியாது. கட்டிடத்தை போய் கட்டும் போது பார்த்தா தானே. கட்டுறவங்கெல்லாம் யாரோ போய் நம்ம வாசம் பண்ணுறோம். கட்டும்போது போயிட்டு பார்க்கணும் எதை வைக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக மூலைக்கல்ன்றதுலாம் வைக்கிறது இல்லை. முன்னெல்லாம் வச்சாங்க, தலைக்கல், மூளைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை வச்சு தான் முதல்ல காரியங்களே செய்வாங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அது அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி பூஜை போடுற கல் தான் மூளைக்கல்னு ஆகிப்போச்சு இல்லையா? சாதாரண செங்கலையே வச்சுட்டு பூஜை போட்டு அது மூளைக்கல் ஆகிப்போச்சு. வைக்கிற கல் மூளைக்கல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது அல்ல.
அதற்கு என்ன விசேஷமாக இருந்தது அன்னைக்கு கற்கள் எல்லாம். இங்கே தேவன் அதை மூளைக்கல்லாய் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவ்வளவு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். நான் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சீயோனில் நான் செய்ய போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, கர்த்தர் எப்போ செய்வார், எப்போ செய்வார், எப்படிப்பட்டதை செய்வார்னு. அவர் சொல்கிறார், நான் இப்படிப்பட்டதை செய்ய போகிறேன். இப்போ நமக்கு என்ன கல் இது? கல்லுன்னு சொன்னால் இது என்ன கல்? அந்த கல்லை வச்சு என்ன ஆக போகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் கல்லுன்னு சொன்னால் ஏதோ அந்த ஆலயத்திற்கு கட்டுகிற அந்த கல் என்று ஒரு சாரார் நினைத்தாலும் கூட அதனுடைய உண்மையான அந்த வெளிப்பாடு, அந்த அர்த்தம் என்னவென்றால், தலைக்கு மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை குறித்து தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை இது, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பு அவர் யார் என்று தெரியாது, அறியாது. ஆனால் மேசியா என்று ஒருவர் வருவார் என்று அந்த ஒன்று மாத்திரம்தான் தெரியும். தேவன் அனுப்புவார், பிதாவாகிய தேவன் மேசியாவை அனுப்பி நம்மளை எல்லாரும் என்ன செய்வார்? இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை அதுதான், ரட்சிப்பார், மேசியா வந்து நம்மளை ஆளுகை செய்வார் என்றுதான் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர்கள் நினைத்து கொண்டு நெடுநாட்களாய் நம்முடைய முற்பிதாக்கள் காலங்களிலே செபித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட எருசலேமில் ஒரு பெரிய ஒரு சுவர் இருக்கு, அதுக்கு பேர் கண்ணீரின் சுவர், வீப்பிங் வால். அதில் போயிட்டு யூதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வாங்க எப்படி தெரியுமா? அங்கே போயிட்டு அந்த கல், அந்த கல்லுனா அந்த கல்லில் போயிட்டு முட்டிட்டு மேசியா எப்போ வருவார்? சிரிக்கிறீங்களா? செபாங்க, முட்டி செபிப்பார்களாம், மேசியா சீக்கிரம் வரணும், மேசியாவை அனுப்பி வைங்க, ஏன்னா அவர் வந்தால்தான் எங்களுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே தான், அவர்களுக்காகத்தான், அந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த வார்த்தை அன்றைக்கு கடந்து வந்தது. இந்த வார்த்தை கடந்து வந்தது. அதுவும் எப்படி கடந்து வந்தது? தீர்க்கமாய் கடந்து வந்தது. சீயோனில் அதை நான் வைக்க போகிறேன் என்ற இடத்தையும் சொல்லி, அந்த கல்லை நான் கொண்டு வரப்போகிறேன், அது இப்படிப்பட்ட கல், அதுதான் அஸ்திபாரம், அது விலையேற பெற்றது, அது பரீட்சிக்கப்பட்டது, அதுதான் தலைக்கு மூளைக்கல், அதன் மூலமாகத்தான் சபை ஸ்தாபிக்கப்படும், அதன் மூலமாகத்தான் ரட்சிப்பு கடந்து வரும், அதன் மேல் இசைவாய் இணைக்கப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய மாளிகையாய் உருவாவதற்கான காரியங்கள் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக உள்ளடக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். இன்னைக்கு இதை வாசிக்கும் போது நம்மளுக்கே தெரியல இல்லையா? அன்னைக்கு அவங்க எப்படி புரிஞ்சிருப்பாங்க? ஆனாலும் அதற்கான காரியங்களை ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் புரிந்திருப்பார்கள், ஜெபிக்காதவர்களுக்கு அது தெரியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய கிரியைகளுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது எப்போதும் ஜெப சிந்தையிலே நாம் இருக்க வேண்டும். ஜெபித்து கொண்டு நம்ம ஓயாமல் சாப்பிட்றதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம், இது வேணும் அது வேணும், உடுத்துறதுக்கு ஜெபம் பண்ணுறோம், இது வேணும் அது வேணும், இடத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ இடம் வேணும் அவ்வளோ இடம் வேணும், இதுதானே நம்ம அதிகமான ஜெபமாக இருக்குது. ஒன்று இங்கே வீடு கட்டணும், இல்லைன்னா ஊரில் வீடு கட்டணும், அதுக்காக ஜெபிக்கணும். இல்லை பிள்ளைங்க வளர்ந்துட்டா கல்யாணம், அதுக்காக ஜெபம் பண்ணணும், படிக்கிறாங்களா அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக, அவருடைய கிரியைகளுக்காக நம்முடைய ஜெபம் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்க. டெய்லி ஜெபம் பண்ணுறோம், பண்ணுறீங்களா? பண்ணுறோம்ல?
ஆனால் எதுக்கு பண்ணுறோம்? இந்த வசனம் என்னில் நடக்கணும், இந்த வசனம் என் குடும்பத்தில் நடக்கணும், இயேசுவே எனக்குள்ளே இந்த காரியம் நடக்கணும், இந்த ஆவிக்குரிய கிரியைகள் எனக்குள்ளே நடக்கணும். இதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அன்றாடன்னு பார்த்தா உண்மையிலே இருக்கா. ஆனால் ஜெபிக்கும். அப்படி ஜெபித்தவர்கள் உண்டு, ஜெபிக்கிறவர்களும் உண்டு. நாமும் அந்த ஜெபிக்கிறவர்கள் வரிசையில், ஜெபிக்கிறவங்க வரிசைன்னா நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் நான் சொல்லலை. கர்த்தருடைய கிரியைகள் நமக்குள்ளே, நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய பின் சந்ததிக்குள்ளே நிறைவேறுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏசு அதை தான் சொல்லி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தினுடைய முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட் என்ன? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்வதை போல பூமியில். அப்போ பூமிக்குரியதை நமக்காக ஜெபிக்க சொல்லல அவர். ஆனால் அதற்கான ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஆனால் முதல்ல எதற்காக ஜெபிக்க சொன்னார்? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்வதை போல. எதை என்ன சித்தம்? நம்மை குறித்து என்ன சித்தம் பரலோகத்தில்? நம்மை குறித்து என்ன விருப்பம் பரலோகத்தில்? பிதா நம்மளை குறித்து இந்த பூமியில் எதற்காக வச்சிருக்கிறார், எந்த விருப்பத்திற்காக, என்ன செய்யறதுக்காக வச்சிருக்கிறார் என்ற காரியத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்வதை போல பூமியிலும் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்புறம் அவ்வளோதான் தெரியும். நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் கற்பித்த ஜெபம் நமக்கு தெரியலை. அதுக்கு அடுத்தது அதுதான் வருதா? அதுக்கப்புறமா நாம் பார்க்குறோம் பூமிக்குரிய காரியங்கள். முதல்ல நாம் ஜெபிக்க வேண்டியது அதுதான். ஏசு சொல்லி கொடுத்தது அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை, அது கூட ஒரு மூட்டை, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு வேண்டியதெல்லாம் கேட்க சொல்லலை. என்ன சொன்னார்? அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும். சில நேரத்தில் வீட்டில் இருந்தால் கூட சில நேரத்தில் சாப்பிட முடியாது. நிறைய பேர் வீட்டில் இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. ஒரு கோணி சுகர் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது, சாப்பிட முடியும்? முடியாது. ஒரு முறை நான் டாக்டர்கிட்ட அப்படி தான், இங்கே கல்யாணில் ஒரு டாக்டர்கிட்ட இப்படி தான் உடம்பு முடியலன்ட்டு செக் பண்ண போனால் அவர் சுகர் செக் பண்ணார். பார்த்தா ரொம்ப லோவாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நீ எல்லாம் மனுஷனாயா தபார் அப்படின்னு அவர் டப்பாவை திறந்து காட்டினார். அவருக்கு சுகர். என்னெல்லாம் நான் சாப்பிட்றேன் பார் சுகர் குறைக்கிறதுக்கு. நீ எல்லாம் மூட்டை கணக்கெல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிடியா? எதுக்குயா நீங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கீங்க? நாங்கள் சாப்பிடல, கிடைக்கலையான்னு பார்க்குறோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு இருக்குது, சாப்பிட மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு. அப்படி தான் சில காரியங்கள் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது சில பேருக்கு. அப்போ நாம் ஒவ்வொன்றையுமே நாம் முதலாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருவது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வராதெல்லாம் எதை கொடுக்கும்? வேதனையை கொடுக்கும். வேதனை உள்ளது நமக்கு வேண்டாம். அப்போ ஒவ்வொரு நாளுமே நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கணும். அன்றைக்கு அவர்கள் ஜெபித்தார்கள், மேசியா 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 மேசியா, எப்போ வருவார்? ஆனால் வந்ததுக்கு அப்புறம் கோட்டை விட்டுட்டாங்க. வந்தார், வசனம் சொல்கிறது, யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரத்தில் பாருங்களேன். பத்து 11 வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ
அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஜெபம் என்ன? மேசியாவே வாரும் 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 வாரும், எப்போ வருவீர் எப்போ வருவீர் எப்போ வருவீர் எப்போ வருவீர்னு சொல்லிட்டு அந்த செவுத்தில் முட்டி 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 அந்த செவுத்துக்கே பேர் வந்துடுச்சு வீப்பிங் வால். இவங்க அழுது அழுது முட்டி முட்டி ஜெபம் பண்ணது செவுத்துக்கு என்ன பேர் வந்துடுச்சு? கண்ணீரின் மதில் என்று பேர் வந்துடுச்சு. அதுவா கண்ணீர் விட்டுச்சு? ஆனால் இவங்க முட்டி முட்டி ஜெபித்த அந்த கண்ணீரின் ஜெபம் அதுக்கு போய் ஒட்டிக்கிச்சு. ஆனால் அந்த மேசியா வந்த பொழுது இவங்க என்ன செய்யலை? அவரை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் தான் சொல்றது, உலகத்திலே அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களுக்காக, அதாவது ஜெபித்து கொண்டவர்களுக்காக, ஜெயம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களுக்காக, விடுதலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களுக்காக அவர் நம்மை ஆளுகை செய்வார், அவர்தான் நமக்கு ராஜா, வர வேண்டும் அப்படித்தான் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தவர்களுக்காக, அவருக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை என்ன செய்யல? வந்தப்போ ஏற்றுக்கொள்ளலை. அப்போ ஏன் ஏற்றுக்கொள்ளலை? மேசியானா எப்படின்னு அவங்களுக்கு தெரியலை. மேசியான்னு கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் மேசியா எப்படி வருவார், எப்படிப்பட்ட சாயலில் வருவார், அவர் எப்படி, அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும்? சில நேரத்தில் அவங்களா ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருந்தாங்க. நாம் கூட நினைப்போம் இல்லையா, ஜெபம் பண்ணிவிட்டு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். நம்முடைய ஜெபமே இமேஜினில் ஓடும், கற்பனையில் ஓடும். சில நேரத்தில் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால். அவர் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்க மாட்டோம். நாமளாக ஒன்று நினச்சிக்கிட்டு, நாமளாக ஒன்று ஜெபம் பண்ணிக்கிட்டு, நாமளாக ஒன்று இது பண்ணிட்டு, சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் வருவார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு வருவார். ஆனால் அவரை நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம். ஒரு வீட்டில் கவனிங்க, ஒரு பிள்ளைக்கு பர்த்டே, ஒரு பிள்ளைக்கு பர்த்டே. அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் தான் முதல் ஆளாக என் பிள்ளை என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும், அதுக்கப்புறம் தான் பார்ட்டி கட்டியெல்லாம் அப்படின்னு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு முதல்ல நீங்கள் தான் என் பிள்ளை என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். நம்ம அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஊழியக்காரர் வாழ்த்து அனுப்புனா கூட ஜெபம் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் ஞாபகம் வச்சு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே அனுப்புனா கூட ஃபஸ்ட்டே ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரையும் முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவங்க ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு என் பிள்ளைய முதல் முறையாக நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ இவங்க சரி எப்படியா வருவார் அவர் அப்படின்ற விசுவாசத்தில் இருக்கிறாங்க. பொழுது வெடிந்தது, ஏசு எப்படி வருவார் எப்படி வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல எப்படி அவர் விஷ் பண்ண போகிறார், எப்படி அவர் ப்ளஸ் பண்ண போகிறார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஓ, நம்முடைய பிள்ளையை ஆசீர்வதிக்க ஏசு வந்துட்டார் அப்படின்னு போய் கதவை திறந்தால் அங்கே ஒரு வயதான அழுக்கு துணி உடுத்தி பிச்சைக்கார கோலத்தில் இருந்ததான ஒரு முதியவர், ஐயா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறார். ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறார். இவங்க எதிர்பார்க்கறது என்ன? ஏசு பிள்ளையை ப்ளஸ் பண்ணணும். ஆனால் அங்கே வந்திருக்கிறது என்ன? ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்கன்ட்டு ஒரு பெக்கர், ஒன்றுமில்லாதவர் அங்கே நிற்கிறார், ஒரு வயதானவர். போ 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 போ, இந்த நேரத்துலலாம் வரக்கூடாது, போ போ போ, ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது வீட்டில், பர்த்டே கொண்டாட்டத்துக்கான எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க? விரட்டி எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, போ 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 போன்றாங்க, போயிட்டார். இவங்க பார்க்குறாங்க அப்படிக்காரெல்லாம் விருந்தாளிகளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டே பார்ட்டிக்கு. பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் அமக்கலமாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு? ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இயேசுவின் இடத்துல ஜெபம் பண்ணோம், அவர் ஆசீர்வதிக்க முடியா, ப்ளஸ் பண்ண முடியா, அவர் வந்த மாதிரி தெரியலையே, எப்படி வந்தார்னு தெரியலையே அப்படின்னு இது பண்ணிவிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணோம், எங்கள் பிள்ளைய முதல்ல நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, எங்கள் ஜெபத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னும் போது கர்த்தர் சொன்னாரா, நான் வந்தேனே,
நான் வந்தேனே. எங்கே வந்தீங்க, எப்போ வந்தீங்க? ஆளாக நான் தான் வந்தேன். நல்லா யோசித்து பாருங்க. ஆளாக நான் தான் வந்து கதவை தட்டினேன். இல்லை நீங்கள் வரவே இல்லை, நீங்கள் வரவே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. காலையில் நீங்கள் எழுந்ததில் இருந்து நடந்ததை யோசித்து பாருங்க. அப்போ இவங்க யோசித்து பார்க்குறாங்க, முதல்ல வந்து கதவை தட்டினது யார்? ஒரு பிச்சைக்கார ஒரு தாத்தா, வயதானவர். ஒரு பிச்சைக்காரன் தான் வந்து தட்டினார். நீங்கள் அவரை பிச்சைக்காரன் நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் வந்தேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்டதை விரும்புகிறீர்கள் என்பதை பார்க்க, அதன் பிற்பாடு ஆசீர்வதிக்க வந்தேன். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? எல்லாம் இருந்தும் கூட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விரட்டிட்டீங்க. நான் போயிட்டேன்ப்பா. அப்போ தான் அவர்களுக்கு புரிந்ததாம், ஓ, கர்த்தரை நாம் என்ன செய்துட்டோம், யாரோன்னு நினச்சிட்டு மிஸ் பண்ணிட்டோமே, ஆசீர்வாதத்தை இழந்துட்டோமே அப்படின்ட்டு. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் கடந்து வந்த பொழுது அவரை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சிலுவை மரத்திலே, கழுமரத்திலே ஏற்றி அவரை கொலை செய்தார்கள். அதை தான் இயேசு சொன்னார், தெரியாமல் செய்கிறாங்கப்பா. இப்போ புரியுதா அவர் சொன்னவருடைய வார்த்தை? அந்த சிலுவையில் அந்த வார்த்தை ஏன் சொன்னார்னு புரியுதா? புரியுதா இல்லையா? தெரியாமல் செய்கிறாங்க, அறியாமல் செய்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு தெரியலப்பா. அந்த நீ சொன்னீரே, சீயோனிலே அஸ்திபாரமாக ஒரு கல்லை, பரீட்சிக்கப்பட்டதுமான ஒரு கல்லை, வெளியேற பெற்றதுமான கல்லை, திட அஸ்திபாரமான ஒரு கல்லை, மூளைக்கல்லை நான் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்க. ஆனால் இவங்க அதை என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுக்கு தெரியலை. அவர் எத்தனையோ 3.5 ஆண்டு காலங்கள் சொல்லிக்கிட்டே பார்த்தார். 3.5 ஆண்டு காலங்கள் அதை சொல்லி சொல்லி பார்த்தார். நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாமற் போனால் கவனிங்க, கெட்டு போவீங்க. நான் தான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாமற் போனால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் கெட்டு போவீர்கள். இதை விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசியாதவன் இன்னைக்கு வரலும் பதறிக்கிட்டே இருக்கான், மேசியா 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 மேசியா. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரவேல் தேசத்துல. அவர் வருவார் 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 வருவார்னு இன்னும். ஆனால் நாமளும் எதிர்பார்க்குறோம் வருவார்னு. நாம அவங்க நினைக்கிற அப்படிப்பட்ட மேசியாவாக அல்ல, அவர் வல்லமையுள்ள ராஜாவாக உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று தேவனுடைய வரது பாசத்தில் அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு நமக்காய் ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு நம்மை மறுபடியுமாய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு நம்மளை கொண்டு போகும்படியாக அவர் வருவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம வெயிட் பண்ணி இருக்கிறோம். அப்படிதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், காத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோமா? பதற்றம் அடைய மாட்டோம். இந்த பதற்றம் என்பது எப்பெல்லாம் வருது நமக்கு? சொல்லுங்க பார்க்க, உங்க வாழ்க்கையில் பதற்றம் வந்த சூழ்நிலைகளை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்லை, உங்க வாழ்க்கையில் இந்த பதற்றம் எப்போ வந்துச்சு? சும்மா 19 சொல்ல. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஆபத்து வந்துச்சா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கேன். உங்கள் வாழ்க்கையில் பதற்றம் எப்பொழுது வந்தது? ஒரு ஆதி உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா? வந்திருக்கு. ஆனால் அது என்னன்னு ஞாபகம் இல்லை. நிறைய வந்திருக்கு பதற்றம். அதான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பதற்றம் வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலை என்ன, எதற்காக நமக்கு பதற்றம் வந்திருக்கு, அதை நம்ம கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு புரியும். அந்த வார்த்தை ஏன் இந்த பதற்றம் வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்தது? ஒன்றும் இல்லை. நான் எப்போ ஊருக்கு போனேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 2 மாதத்துக்கு முன்னால் போனேன்னா, பிப்ரவரியில் இல்லை, இப்போ போயிட்டு வந்தேன்ல, மே மாதம்ல, மேல தான் நினைக்கிறேன். ஆமாம், நானும் ஆலிவும் தான் இங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி போனோம். பார்த்தா இங்கே உல்லாஸ் நகர்லேருந்து ஃபுல்லாக டிராஃபிக். உல்லாஸ் நகர்லேருந்து ஃபுல்லாக டிராஃபிக். பதற்றம். ட்ரெயினை பிடிப்போமா மாட்டோமா?
அதாவது சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் அந்த பதற்றம் வருகிறது. ஒரு ட்ரெயினை பிடிக்கும், 1 மணி நேரத்துக்கு முன்னால் கிளம்புறோம். நம்ம கணக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் சரி அரை மணி நேரத்தில் போயிடலாம், இல்லை ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 20 நிமிஷத்தில் கூட ஆட்டோவில் கல்யாணுக்கு போயிடலாம். ஆனால் 1 மணி நேரம் ஆச்சு, போக முடியலை. அந்த சாயந்தரம் வண்டி 7:20 சென்னை வண்டி. நெட்டில் பார்க்குறோம், வண்டி வந்துடுச்சு, தாக்கூர்லியை கிராஸ் பண்ணிடுச்சு. நாங்கள் எங்கே இருக்கோம்? அந்த வால்தோனிக்கிட்டே இருக்கோம். தாக்கூர்லி அது கிராஸ் பண்ணிடுச்சு, வால்தோனிக்கிட்டே இருக்கும். பதற்றம், வண்டி மூவ் ஆகவே மாட்டேங்குது. போகலைன்னா டிக்கெட் கேன்சல் கூட பண்ணாலும் என்ன கிடைக்காது, பணம் கூட கிடைக்காது. அவசரமாக போகிறோம், முக்கியமாக போகிறோம். ஏற்கனவே அது போகிறது ஒரு பதற்றம், எப்படி இருக்காங்களோ என்ன ஆச்சோ ஏதாச்சும் அது ஒரு பதற்றம். இப்போ வண்டியை பிடிப்போமா மாட்டோமான்ற அது ஒரு பதற்றம். கர்த்தாவே கர்த்தாவே டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும், எப்படியாவது நடந்து போனால் கூட பிடிக்க முடியாது. இப்போ இறங்கி வால்தோனிலேருந்து நடந்து போனால் கூட போயிட்டு ட்ரெயினை பிடிக்க முடியாது. என்னெல்லாமோ தோணுது, ஆண்டவரே கொஞ்சம் வண்டியை லேட் ஆக்கக்கூடாதான். நமக்கு தேவைப்பட்டால் வண்டியை லேட் பண்ணுவோம், இல்லை நமக்கு போய் முன்னால் நின்றுமா வண்டி லேட் ஆச்சுன்னு நம்ம முறுமுறுப்போம். வண்டி பார் லேட்டு, இவங்க ஒழுங்காகவே ஓட்ட மாட்டேன்றாங்க, ஒழுங்காக இல்லை. நமக்கு தேவைப்பட்டால் எல்லாமே நல்லது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. நெட்டில் பார்க்குறேன், வண்டி கல்யாண் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு நாங்கள் அந்த பைக்கை பத்தில் தாண்டிட்டு அப்படி போகிறோம். வண்டி அங்கே வந்து நின்றுட்டு பிடிப்போமா மாட்டோமா தெரியல. வண்டி வந்து நின்றுச்சு, எவ்வளோ நேரம் நிற்கும்? மிஞ்சி போனால் 3 நிமிஷம் நிற்பான், இல்லை 5 நிமிஷம் நிற்பான். எப்படியோ போயிட்டோம், அந்த நேரம் கடந்து போச்சு. வண்டி இருக்கா இல்லையானே தெரியல, போயிடுச்சான்னு தெரில. சரி எதுக்கும் போய் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்ப்போம். எடுத்துக்கிட்டு நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. அந்த பதற்றத்தில் சில நேரத்தில் நமக்கு கை கால் ஓடாது. அந்த பதற்றத்தில் கை கால் ஓடாது. இப்படி ஏறுறோம், அவன் ஆண்டின்னு சொன்னால் மெதுவாக வாங்க, இழுத்துக்க போகுது. ஏன்னா எனக்கு வேகமாக நடந்தால் இது ஒரு மாதிரி பண்ணுதான். இந்த ஆப்ரேஷன் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாலேயும் அப்படி தான் இருந்து இப்போ அதிகமாக இருக்குதுன்னு. அதனால் அவன் என் முகத்தை பார்க்குறான், அது ஒரு மாதிரி ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, அமைதியாகிருங்க, ஒன்றும் ஆகிடாது அப்படின்ட்டு பார்த்தா அங்கே நிற்கிற வண்டி நிற்குது. சரி ஓடு, முடியலைனாலும் பரவாயில்ல. அந்த நேரத்தை பார்த்து எக்ஸலேட்டரும் ஏறலான்னு பார்த்தா அது ஸ்டாப் ஆகி போயிருக்கு, ஒர்க் இல்லை. சரி ஏறு, ஓடி போயிட்டு நாங்கள் போயிட்டு இறங்குறோம், வண்டி மூவ் ஆகுது. சரி இவ்வளோ தூரத்துக்காவது கர்த்தர் கிருபையாக அதை நிற்க வச்சுருந்தாருன்னு சொல்லிவிட்டு வேறு டப்பாவில் ஏறி அதுக்கப்புறமா உள்ளோடியே வேர்த்து விறுவிறுத்து போச்சு, ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அது வெயில் காலம் வேறையா. இப்போ பதற்றம் எப்படியெல்லாம் வருது. நம்ம 1 மணி நேரம் முன்னால் தான் கிளம்புறோம், ஆனாலும் சில நேரத்தில் சில கிரியைகள் ஆங்காங்கே நமக்கு தடைகள் வரும் பொழுது இந்த பதற்றங்கள் பிரயாணத்தில் வரும். சில செய்திகளை கேட்டால் பதற்றம் வரும். அப்போல்லாம் ஊரில் இப்போ தந்தியே கிடையாது, இப்போ தான் நமக்கு மொபைல் வந்துடுச்சு, இல்லை SMS அனுப்பிடுறோம் இல்லையா. அப்போல்லாம் தந்தின்னு வந்து பெல் அடித்தா போஸ்ட்மேன் எல்லாரும் கதி கலங்கி போயிடுவாங்க. சில பேர் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஒப்பாரியே வைப்பாங்க தண்டியை, அது படிக்க கூட மாட்டாங்க. தந்தி வந்துருச்சு, என்ன ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு தெரில, எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சோ தெரில, உடனே வயசானவங்க மேலே தான் அது போகும். நல்ல செய்தி கூட வந்திருக்கு தந்தியில். சில பேருக்கு வேலை எல்லாம் கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட தந்தியில் வரும் சில நேரத்தில், உடனே வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வராது, உடனே யாரோ போயிட்டாங்கன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். பதற்றம் ஏதாவது ஒன்று. இப்படி சில விஷயம் நம்ம சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு, கேட்கலன்னா பதற்றம். உடனே கோபத்தில் வார்த்தைகள் பதற்றமாய் வரும். கோபப்படும் போது வார்த்தைகள் எப்படி வரும்? நிதானமாக வரும்? வராது, பதற்றமாக வரும். அதுவும் இன்னும் கை கலப்பாச்சுன்னா என்ன ஆகும்? நாடி நரம்பெல்லாம் பதறி போகும். ஒரு வெறி நாய் துரத்துதுன்னா சவகாசமாக போவோம். பதற்றம் அது ஓட்டத்தை விட நம்ம ஓட்டம் வேகமாக இருக்கும்.
அப்போ தான் நமக்கு தெரியும் பிடி உஷா மாதிரி நம்ம ஓடுவோம் அப்படின்ட்டு. இப்படி சில காரியங்கள் நமக்கு பதற்றத்தை கொடுக்கிறது. சில செய்திகளை கேட்டால் நமக்கு பதற்றம். ஒன்றில் நான் சென்னையில் இருந்தப்போ நாங்கள் இருந்த ஏரியா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஏரியா பக்கத்தில். அப்போ அங்கே ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி இறந்துட்டாங்க. தெரிஞ்சவங்க தான் இறந்துட்டாங்க. சரி அவங்களுடைய அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த செய்தி அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு அவரும் வயசானவர் தான், அவருக்கு கன்வே பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க இப்படி இவங்க இறந்துட்டாங்கன்னு. ஃபோனில் சொன்ன அவர் ஹார்ன் கேட்டிருக்கு. அப்போல்லாம் இந்த ஃபோன் இல்லையா, வீட்டில் இருக்கிற ஃபோனு ட்ரிங் ஃபோன், அது அவர் இப்படி இறந்துட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே இருப்பார், போயிட்டார். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த செய்தியை கேட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். அப்படி சில செய்திகள் நம்மை பதற வைக்கும். என்ன கூட அப்படி செய்தது உண்டு. சில விஷயங்கள் நான் யோசிப்பேன், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும். கர்த்தர் எனக்கு நடத்தி காட்டுவார். சில நேரத்தில் எனக்கு நடத்தி காட்டுவார். அதாவது சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும். ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும். உண்மை அது. நான் கூட யோசித்திருப்பேன், அது எப்படி ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும். ஒரு நாள் எனக்கே வந்துச்சு. நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ என் கீழே வேலை செஞ்ச ஒரு பையன் ஒரு மிஷினில் கையை விட்டுட்டான். இந்த சுண்டு விரல் போயிட்டு இப்படி அதை வெட்டி தொங்குது. கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, தொங்குது. உடனே அவங்க அங்கேயே என்ன பண்ணாங்க, டிபார்ட்மெண்ட்டில் கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. அதை நான் பார்க்கல. சரின்னு உடனே ஜீப் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். நான் தான் போகணும், சூப்பர்வைசர்னால கொண்டு போக வேண்டியிருந்து கொண்டு போனேன். அப்போ அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டும்போது அவர் கட்டை பிரித்தார். பார்த்தா அது தொங்குது. அதை பார்த்த உடனே எனக்கு சுற்றுது அப்படியே. அப்போ தான் நினச்சேன், ஓஹோ உலகம் இப்படி தான் சுத்தம் போல் இருக்குது. உலகம் நான் சுற்றினோடனே இதுவும் சேர்ந்து சுற்றுது பாருங்கள். அப்போ தான் நினச்சேன்னா, மற்றவங்களுக்கு அந்த ரத்தத்தை பார்க்கும்போது, அந்த அடியை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் அப்போ நம்ம நினச்சது தவறு. அப்போ இது உண்மையான ஒரு விஷயம். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா, அடிக்காயத்தை பார்த்தா, தீக்காயங்களை பார்த்தா மயக்கம் வரன்றது. நான் அப்படியே கிருகிருக்கு. அவன் கையை என்னை பிடிக்க சொன்னாங்க, இந்த விரலை கட்டு போடுறது. நான் வந்தோடனே அப்படியே கையை விட்டுட்டேன், போயிட்டு உக்காந்துக்கிட்டேன். அதே போல் இங்கே கூட ஒரு சம்பவம், இதே வீட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு அப்படியே கிருகிருன்னு அப்படியே என்ன அறியாமல் ஆகுது. இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அப்படியே எனக்குள்ளே என்ன அறியாமல் அந்த 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 மயக்கம் வருது, அந்த கிடினஸ் வருது. விழுந்துருவேன்னு நினைக்கும் போது அப்படியே உக்காந்துட்டேன். அப்போது சில நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் அல்லது பார்க்கக்கூடிய சில காட்சிகள் கூட நமக்கு என்ன செய்யும், பதற்றத்தை உண்டு பண்ணுமா. இப்படி பல விதங்களிலே பதற்றங்கள் நமக்குள்ளே கடந்து வந்தாலும் கூட வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அப்படியே விசுவாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு பதற்றம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு பதற்றம் வராது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொன்னாலும் விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாம் கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்போ நாளைக்கு நீ என்னை என்ன செய்யணும், நான் உனக்கு குறிக்கிற இடத்துல நீ என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஆராதனைக்கு வரணும்னா பைபிளு வேறு என்ன எடுத்துன்னு வரோம். சில பேர் பைபிள் கூட எடுத்துன்னு வரதில்லை, மொபைல்லையே நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை. ஆராதனைக்கு வரும்போது பைபிளை கொண்டு வாங்க. வெளியில் எங்கன்னா ட்ராவலில் போகும்போது கொண்டு போக முடியலன்னா மொபைலில் அந்த ஆப்பை வச்சுட்டு பார்த்துட்டு படிங்க, அது நல்லது, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆராதனைக்கு வரும் பொழுது வேத புத்தகமும் பாடல் புத்தகமும் கையில் நிச்சயமாக இருக்கணும். கூட இன்னொரு நோட்டு புத்தகமோ ஒரு பேனாவும் இருந்தாலும் ரொம்ப நல்லது. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் குறிப்பெடுத்துக்கொண்டு அதை தியானிப்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். இன்னொன்று, வெயில் காலமாக ஒரு பாட்டில் தண்ணியும் கூட வச்சுக்கிறது நல்லது. அப்பப்போ நம்ம எழுந்து இங்கே அங்கே போக வேண்டிய வேலை இருக்காது. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஆவியினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நாம் செய்ய வேண்டும். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், இதை எதுக்கு சொல்ல வந்தேன்?
ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார் என்னை ஆராதிக்கணும். அன்னைக்கு ஆராதனைன்னா நம்ம பைபிள் எடுத்துக்கிட்டு ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு பாட்டு புக்கிட்ட எடுத்துக்கிட்டு ஒரு பேகை மாட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு இல்லை வேஷ்டி கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரி இல்லை. அன்னைக்கு ஆராதனைக்கு போனோன்னா ஒரு காலையோ ஒரு ஆட்டுக்கடாவையோ என்ன செய்யணும், கூடவே கயிறு போட்டு இழுத்துட்டு போகணும். அதற்கு வேண்டிய இன்னும் சில காரியம். ஆபிரகாம் காலத்தில் இன்னும் கட்டையை வேற கொண்டு போகணும். தகன பலியை செலுத்துறதுக்கு கட்டைகளை கொண்டு போனோம், கத்தியை கொண்டு போனோம், என்னெல்லாம் பலி செலுத்துறதுக்கு வேணும் அதுதான் ஆராதனை அன்னைக்கு. அதெல்லாம் கொண்டு போகணும். அதுவும் பக்கத்துலேயே இங்கேயே பார்த்துக்கலாமா அப்படின்லாம் இல்லை. எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிட்டு ஆராதிக்கணும். எங்கே கர்த்தர் நம்மளை குறித்து வைத்திருக்காரோ அந்த இடத்துல இருந்து ஆராதிப்பது தான் ஆராதனை. கண்ட இடத்துல அன்னைக்கும் சொல்லப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ட இடத்துல உன் பலியை செலுத்தாதேன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருவதை விட்டு விடுகிறதை போல நீங்கள் என்ன செய்யுங்க, விட்டு விடாதிருங்கள்னு சொல்லிட்டு. நமக்குன்னு ஒரு சபையை, நமக்குன்னு ஒரு வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல இருந்து ஆயத்தப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். மற்ற நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு ஆராதிக்கலான்னு போயிட்டு நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருந்தால் பரலோகத்திற்கு போக முடியாது. இதை கேட்குற யாராக இருந்தாலும், ஆன்லைனில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அது கர்த்தர் வைத்த இடமா, ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறாரா என்பதை நிதானிக்க வேண்டும். நான் டொம்போலியில் சபை நடத்திட்டு இருந்தப்போ ஒரு சண்டே ஆராதனைக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஆராதனை தொடங்கினதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்துச்சு. முன்னாலே வந்தால் விசாரிப்பேன், யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, எதுக்கு வந்தீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்க, நீங்கள் விசுவாசியே இல்லை அவிசுவாசி எல்லாத்தையும் கேட்போம். ஆனால் ஆராதனை நேரத்தில் வந்தால் என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா வந்திருக்கிறவங்க யாருன்னுட்டு. எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா, எலியாவே எங்கே உனக்கு என்ன வேலை, எலியாவே அன்றைக்கி கர்த்தருடைய நான் நினச்சா என்ன செய்திருக்கணும், ஐயோ இன்றைக்கி ஒரு புதிய ஆத்மா குடும்பத்தோடு வந்திருக்கு, இன்றைக்கி போயிட்டு இந்த வார்த்தையை சொன்னால் ஒருவேளை இவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, இங்கே உனக்கு என்ன வேலைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண. அது நம்ம மாம்சத்தில் நினச்சி நான் வேறு மாதிரி நான் பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகும், கர்த்தர் என்ன தூக்கி போட்டுருவார். ஆனால் அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுதான். எனக்கு தெரியும், நான் அதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுத்துட்டார், சனிக்கிழமையே கொடுத்துட்டார். இவங்கெல்லாம் இப்படி வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை, எலியாவும் உனக்கு இங்கே என்ன வேலை. பிரசங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த ஃபேமிலி தான் முதல்ல வந்தாங்க, அந்த பிரதர் தான் வந்தார். அவர் வந்து கேட்டது என்கிட்ட தான், இன்றைக்கி தான் நாங்கள் முறை வந்திருக்கோம், வந்த அன்றைக்கே விரட்டுறீங்களே எங்களை அப்படின்னார். நான் சொன்னேன், நான் எங்கே உங்களை விரட்டினேன், நீங்கள் 6வது நேரத்தில் தான் இல்லை, இன்றைக்கி வந்த செய்தி. நான் சொன்னேன், செய்தி அது கர்த்தருடையது, அது உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதா நான் நினைக்கல. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதை நான் சொல்கிறேன், அது உங்களுக்கானதாக இருக்கும் என்று சொன்னால் அது எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. அதுக்கப்புறமா தான் அவர் விஷயத்தை சொன்னார், இப்படி எங்கள் இருந்த சபையில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் கொஞ்ச நாளைக்கு அவர் பர்மிஷன், அதுக்கப்புறம் பர்மிஷன், கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க, எனக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணிட்டேன் கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே அவங்களாச்சு நீங்களாச்சு. இன்றைக்கும் அவர் பார்த்தா சொல்வார், அந்த மெசேஜை நான் மறக்கலை, அந்த அன்னைக்கு என்னை விரட்டுற மெசேஜ் அது. கர்த்தர் பேசினார், கர்த்தர் தான் பேசுகிறார், கர்த்தர் பேசும். இன்னைக்கு சபையை விட்டுட்டு எங்கெங்கேயோ சில பேர் போகிறாங்க. அந்த சபையில் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார்னு சொன்னால் கர்த்தர் பேசுவார். இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாய் போனவங்களும் இருக்காங்க. எனக்கு தடுமாறுறாங்க, நல்ல சபை இல்லையேன்னு சில பேர் தடுமாறுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்காம ஊரில் போயிட்டு செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையேன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. கண்கூடா பார்க்குறேன். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனவங்க, சபையை விட்டு போனவங்க, மறுபடியும் வருத்துக்கும் இடிக்குது, ப்ரெஸ்டேஜ் இடிக்குது. மறுபடியும் எப்படி போகிறது? நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம் கோச்சிக்கிட்டு, திருப்பி வரமாட்டோம், கோபம் போன மாதிரி வரமாட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் என்கிட்ட எந்த கோபமும் இல்லை, ஏதோ அப்படி போனவங்க இருக்காங்க. சில வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் போயிருக்கு, அது அவங்கள குத்தி இருக்கு, அதனால் போகிறாங்க. நான் ஒன்றும் அவங்கள நேரடியாக போயிட்டு எதுவும் சொல்கிறதில்லை கொள்றதில்லை, யாரையும் நான் அப்படி ஏசுறதில்லை பேசுகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கிறேன்.
ஆனால் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல இங்கே வந்தால் கிரியை செய்கிறார் கர்த்தர், ஏன் வந்தன்னிட்டு அதே மாதிரி அவங்க போகிறாங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யணுமா வேண்டாமா? அப்போ அங்கே கிரியை செய்யலைன்னா அப்போ அங்கே என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை இல்லை என்று அர்த்தம். ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஏதோ வந்து சேர்ந்தா போகிறேன், அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போகலான்னு இருக்காங்க. இங்கே இருக்கிறது 4 இருந்தாலும் போதும், இல்லை 40 இருந்தாலும் போதும், இல்லை 400 இருந்தாலும் போதும், இல்லை 4000 40 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் சொல்லணும். இல்லைன்னா அது எனக்கு ஐயோன்னு இருக்கு. அவர் சொல்கிறத பேசையா சொல்கிறார், இப்படி தான்ப்பா சொல்லணும், அதுதானே எழுதியிருக்கு. அஸ்திபாரமாக சீயோனில் நான் ஒரு கல்லை வைக்கிறேன், சீயோனில் தான் வைக்கிறேன். அது திட அஸ்திபாரமாக இருக்கும், பரீட்சிக்கப்பட்டதாக இருக்கும், விலையேற பெற்றதாக இருக்கும். இதை விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த வார்த்தை, இந்த தீர்க்கமான வார்த்தை வந்த பிற்பாடும் கூட அவங்க விசுவாசம் அவங்கக்கிட்ட இல்லாததுனால அவங்க பதறிக்கிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமும் கூட கோட்டை விட்டுட்டாங்க. இன்னைக்கு வரலும் கோட்டை விட்டவங்க நிறைய பேர் இஸ்ரவேலில் இருக்காங்க. ஆனால் அந்த அவங்க கோட்டை விட்டதுனால அந்த ஜாக்பாட் நமக்கு கிடைத்தது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. அந்த விலையேற பெற்ற கல், அந்த அஸ்திபாரமாகி அந்த கல், அந்த தலைக்கு மூளையாக அந்த தலைக்கல், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆராதனை என்று சொல்லும் பொழுது அங்க பார்க்கிறோம் ஒரு பதற்றம் எதனால வருகிறது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதப்பா நீ வா என்னை ஆராதிக்கணும். ஆனா எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? வழக்கத்துக்கு மாறா சொல்றார் கர்த்தர். ஒரு காளையை கொண்டு வான்னு சொல்லியிருந்தா சந்தோஷம், ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வானா சந்தோஷம். கவனிங்க. ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னார்? ஆராதனைக்கு வரும்போது போகிறதுக்கு உன் மகனை கூப்பிட்டு போப்பா. எப்படிப்பட்ட மகன்? ஒரே மகன். ஜெபக்குமாரி நினைக்கிறேன், எனக்கும் கூட ஒரே மகன் தான். என் கண்ணு, என் பொண்ணு, என் செல்லம், என் என்னெல்லாம் சொல்லலாமோ அத்தனையும் சொல்லு. ஆனால் அவன் கர்த்தருடையவன்றது மறந்துடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் அதுதான் நினைக்கிறோம். நம்ம கையில் கொடுக்கப்பட்டது 1 2 5 10 எதுவாக இருந்தாலும் இது என்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. அங்கே ஆபிரகாம் சொல்ற 1 தான் கொடுத்தார், அது 99 வயசில் கொடுத்தார், 100வது வயசில் பெற்றுக்கிட்டார். அதை கூட்டிட்டு பாப்பா வந்து என்ன செய்ய, எனக்கு பலி செலுத்துன்னு சொல்றார். அவன் வளர்ந்து கொஞ்சம் நல்ல பெரியவனாகி நிற்கிறான். என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? நமக்கு அந்த என்ன வரும்? ஐயோ 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 நடிச்சுக்க மாட்டோம். இது என்னது? இது ஆண்டவருடைய வார்த்தையா? இது ஆண்டவரே இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசல, பிசாசு பேசுது. ஆண்டவர் கொடுத்ததே பிசாசு கேட்குறான், ஆண்டவர் கொடுத்ததே பிசாசு கேட்குறான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் தான் பேசினார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரிந்து வைத்திருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த விக்கிரகங்களுடைய கிரியைகளுடைய சத்தம் என்னன்னு அவருக்கு தெரியும். ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் என்னன்னா அவருக்கு தெரியும். அவருடைய வார்த்தை என்னன்னு அவருக்கு தெரியும். அதை அறிந்து வைத்திருந்தார். அதனால அவர் மறு பேச்சே பேசல. கர்த்தர் பேசுறார். ஒன்னும் அவர் மறு பேச்சே பேசல. இருப்பான். இப்போ ஜோயல் கிட்ட சொல்றாரு. ஜோயல் முடிவு எடுக்க முடியும்? ஜெபக்குமாரி காலில் போட்டு மிதிச்சிருவா அப்படி ஏதாவது சொன்ன. அவனும் சிரிக்கான். என்ன காலை இப்போ பார்க்குறான், என்ன நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. பார்க்குறத பாருங்க, இவ்வளோ நேரம் பார்க்காதவன் இப்போ பார்க்குறான். ஆபிரகாம் என்ன செய்வார்? 89 அந்த அம்மா 90 வயசில் ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்க. பாலூட்டி சீராட்டி செல்லமாக வளர்த்துருக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று செய்யணுன்னா பிள்ளை அவங்களுக்கும் சொன்னேன் தானே, அவங்களை கேட்காம செய்ய முடியுமா? ஆனால் ஆபிரகாம் கேட்டாரா? கேட்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டார்.
பிள்ளை இந்த மாதிரி சின்ன பிள்ளை இல்லை, வளர்ந்த பிள்ளை. அவங்ககிட்ட கேட்டாரா? இப்போ நம்ம சட்டத்திட்டம்லாம் என்ன சொல்லுது? பிள்ளைங்களை அடிக்கக்கூட கூடாதுன்னு சொல்லுது. பிள்ளைங்களை அப்பா அடிக்கக்கூடாதான், அம்மா அடிக்கக்கூடாதான். தப்பு பண்ணால் கண்டிங்க. எப்படி கண்டிக்கிறது? அன்பாக சொல்லுங்க. அன்புக்கு தான் இப்போ தான் எதுவுமே அடிப்பணியவே மாட்டேன்து. அன்புன்னா என்னன்னு இப்போ தெரியாமல் போச்சு. கோவப்பட்டாலும் கூட காரியம் ஆக மாட்டேன். அடித்தாலாவது மூரியமான, அடித்தாலும் லெஃப்ட் லைட் போட்டு நம்மளும் ஒரு அறை கொடுத்துட்டு போயிடுது. நீங்கள் அப்படி தானே இருக்குது சூழ்நிலை. சட்டமாக அப்படி இருக்குது அவங்களுக்கு சாதகமாக. ஸ்கூல்லையும் அடிக்கக்கூடாது, வீட்லேயும் அடிக்கக்கூடாது. ஆனால் அவங்க மாத்திரம் அடிப்பாங்களாம் காரணமே இல்லாமல். அவங்க யார் அடிக்கிறதுக்கு? அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது யார்? ஒரு சாதாரண ஒருவனை ஏதாவது ஒரு சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போனால் வச்சு வாங்குறாங்களா இல்லையா? யார் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பெற்றவங்க அடிக்கக்கூடாது, போதிக்கிறவங்க அடிக்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்க பாதுகாக்கிறவங்க தானே. காவல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாதுகாக்கிறவங்க தானே. பாதுகாக்கிறவங்க பாதுகாக்கிற பணியை செய்யணும், அடிக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு சட்டம் போடணும். இன்னொன்று, மதிக்கிறாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் மதிக்கிறாங்களா? மனுஷனாக மதிக்கிறாங்க? கேவலமாக சில பேர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் காதில் கேட்க முடிய மாட்டேங்குது. எதில் 100ல் 1 2 அன்பாக நடக்க கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, நல்லது செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன எப்படி இருக்குது? என்னமோ காக்கி ட்ரெஸ்ஸை போட்ட உடனே, அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே பெரிய அதிகாரம் மாதிரி அவங்களுக்கு வந்துட்ட மாதிரி, அப்படி நம்மளை அவங்க ஒரு அடிமை விட மோசமாக, அன்றைக்கி வெள்ளைக்காரங்க கூட அப்படி நடத்தலை, அதை விட இன்றைக்கி மோசமாக நடத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அன்னைக்கு ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன பொழுது ஒன்றும் மறுப்பே சொல்லலை. காலையில் எழுந்தாராம். சாராள் அம்மா கிட்ட கூட சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, எங்கே போகிறீங்க கேட்டிருப்பாங்க. எங்கே போகிறீங்கன்னா, கர்த்தர் வந்து பலி செலுத்த சொல்லியிருக்கார், அவர் ஆராதிக்க போகிறோம். அவன் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு, கூட வேலைக்காரங்களையும் கூட்டிக்கிட்டு, கட்டையை எடுத்துக்கிட்டு, கத்தியை எடுத்துக்கிட்டு, கழுத மேலே சேனை வச்சுக்கிட்டு போகிறாங்க. எத்தனை நாள் பிரயாணம்? 3 நாள். நம்ம 3 நிமிஷம் நடந்து வரதுக்கு கஷ்டப்படுறோம். 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆகுது. 10 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகுது. ஆனால் அவர் குறித்த இடத்திற்கு 3 நாளைக்கு முன்னால் கிளம்புறார். குறித்த நேரத்துக்கு அங்கே போகணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் அந்த பலி செலுத்துகிற நேரம்னா, அந்த பலி செலுத்துகிற நேரத்தில் அதை செய்தணும். அதனால்தான் அவர்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. நமக்கு அது புரிய மாட்டேன், தெரிய மாட்டேன். வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கூட நம்மளால் வந்து நேரத்துக்கு இருக்க முடியலை. நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். மனுஷனை அல்ல, தேவனை, விலையேற பெற்ற மூளை கல்லை நாம் ஆராதிக்க வந்துட்டு அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்ற விசுவாசம் நமக்கு இல்லை. நம்முடைய விசுவாசம் எல்லாம் உலக பிரகாரமாக, இன்றைக்கி சோறு வேணும், இன்றைக்கி பிரியாணி வேணும், இன்றைக்கி நகை வேணும், இந்த புடவை வேணும், இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த ஃபீஸ் வேணும், இந்த பணம் வேணும், இந்த இடம் வேணும், இந்த வீடு வேணும், இந்த வாசல் வேணும். இதுக்காக தான் இருக்க ஒழிய சத்தியத்திற்காக விசுவாசிப்பதற்கு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆபிரகாம் பாருங்கள், எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பினார். 3ஆவது நாளில் போயிட்டு அந்த பலி செலுத்துகிற நேரத்தில் போயிட்டு நடுவில் மகன்லாம் கூட கேட்குறான், எப்பா பலிக்கான ஆடு எங்கே காணுமே. அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பலி செலுத்தணும்னா. அப்பா அந்த அளவுக்கு விவரமுள்ள பிள்ளை தானே. ஆராதனைக்கு போனால் எப்படி போகணுன்னு சுவாதிக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? வேண்டாம் இல்லை, தெரியும் இல்லை. நேரத்துக்கு வரணும்னு அப்பா அம்மா கிளம்புனால முன்னால் வந்துடணும்னு வந்துட்டா. இன்னைக்கு என்னமோ தெரில, அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி விசுவாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கவே.
அவர் என்ன சொல்கிறாரோ அதை விசுவாசிப்பது தான் விசுவாசம். அப்படியே விசுவாசிக்கணும், அதற்கு மறுப்பே சொல்லக்கூடாது. போகிறார், மகனும் கேட்குறார், மகனுக்கு அதுக்கு ஏற்ற அது கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த சூழ்நிலை பதற்றம் வரணுமா வரக்கூடாதா? அதே சாரா நம்மகிட்ட சொல்லியிருந்தா வீடு ரணகணமாக இருக்காங்க இல்லையா? இல்லை மகன்கிட்ட கூட சொல்லியிருந்தா, வளர்ந்த பிள்ளை தானே, சொல்லியிருந்தா எப்படி இருந்திருப்பான்னு தெரியாது. ஆனால் அவனை பிடிச்சி கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கும்போது அவன் அமைதியாக இருந்திருக்கான். அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். பிள்ளை சரியாய் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளைய. ஏன்னா ஆபிரகாம் அப்படி இருந்திருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படியே அந்த விசுவாசம் கர்த்தர் பார்த்தாரா இல்லையா? பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அவனை பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது இவருக்கு என்ன ஞாபகத்தில் வந்திருக்கும்? இவனை கொண்டு தான் ஒரு பெரிய கடற்கரை போல, மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். இவனை கொண்டு தான் சொல்லியிருக்காரு. அப்போ இவனை கேட்குறாரு, ஒருவேளை அப்படி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல, அதை செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய சொல்கிறார் போலன்னு அப்படிப்பட்ட விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு வந்திருக்குமே ஒழிய, அது வந்திருந்தால்தான் அவனுக்கு பதற்றம் வந்திருக்காது. இல்லைன்னா பதறி போயிருப்பார். ஐயோ 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 ஐயோ, வயசானவர், 100 வயசு ஆகிப்போச்சு, பிள்ளையை கேட்குறீரே, பிள்ளையை கேட்குறீரே, பிள்ளையை கேட்குறீ, நீரே கொடுத்துட்டு நீரே கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அடி ஆண்டின்னு ஒரு பாட்டு இருக்குதுல்ல, அந்த மாதிரி நீரே கேட்குறீரே, நீரே கேட்கலாமா, கேட்கலாமா, இப்படியெல்லாம் கேட்கலாமா, எத்தனை ஆடு வேணாலும் கேளுங்க, எத்தனை மாடு வேணாலும் கேளுங்க, நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் பதற்றமே படலை. காரணம், தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் விசுவாசிக்கிறவர் எனக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளையின் மூலமாக. உனக்கு பிறக்கும், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும் பிள்ளையின் மூலமாக ஒரு பெரிய சந்ததி உருவாகும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். பலி செலுத்தினாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க பரீட்சிக்கப்படுறது. இதுதான் பரீட்சிக்கப்படுறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட பரீட்சை இருந்தது. பரீட்சிக்கப்பட்ட கல்னு நாம் பார்க்குறோம் இல்லையா? அவரும் கூட என்ன செய்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் விலையேற பெற்றவர். அந்த விலையேற பெற்றவருடைய ரத்தம் தான் நம்மை ரட்சித்து இருக்கிறது, ரட்சித்து கொண்டும் இருக்கிறது. அப்ப ஆபிரகாமுடைய அந்த பதற்றம் வர வேண்டிய சூழ்நிலையில் பதற்றப்படாமல் அவர் விசுவாசித்தார். அதுதான் சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவன் பதறான். எதை விசுவாசிக்கிறவன்? கர்த்தர் சொல்றதை விசுவாசிக்கிறவன். இங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? பிள்ளை பலி செலுத்த சொல்றார். விசுவாசிக்கிறார். என்ன விசுவாசம்? மறுபடியும் அவர் கொடுப்பார். இவன் மூலமாய் பெரிய சந்ததி உண்டு, இவன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதம் உண்டு, இவன் மூலமாய் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல ஏராளமான ஜனங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்தா அதை அவர் செய்வார். ஆமென். ஒன்று கொடுத்தா நம்ம பேங்க்லலாம் கேட்குறாங்கல்ல, ஒன்று போடுங்க நாங்கள் 10 கொடுக்குறோன்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுறாங்க இல்லை? நிறைய இடத்துல நிறைய பேர் சீட்டு போட்டு இதை வாங்கி அதை செய்து அதை செய்கிறேன் அப்படின்னு போட்டு ஏமாந்து போனவங்க, வேலைக்காக பணம் கட்டி ஏமாந்து போனவங்க நம்மள கூட நிறைய பேர் இருக்கும். செய்கிறேன்னுட்டு செய்யாமல் போனவங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. பாருங்க, ஆபிரகாம் சொன்னார், மகன் கேட்டான், அப்பா பலிக்கான ஆடு எங்க? விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, பலிக்கான ஆடு எங்க? அதை கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா. அவர் தானே வர சொல்லியிருக்கார் ஆராதனைக்கு, அவர் தானே ஆராதிக்க சொல்லியிருக்கிறார், அவர் தானே ஆராதனைக்கு வர சொல்லியிருக்கார். அப்போ ஆராதிக்க போனால், அவரை ஆராதித்தால் நமக்கானதெல்லாம் அவர் பார்த்துக்க மாட்டாரா? பார்த்துக்க வர மாட்டாரா? நீங்கள் கேட்டதை பார்த்துக்க வர மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. பார்த்துக்க வர மாட்டாரா? கொஞ்சம் இருந்தாலும் அதை நிறைவாக பார்த்துக்கவா மாட்டாரா? பார்த்துக்குவார். ஆனால் அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முதலாவது நாம் உண்மையாக இருக்கணும். நம்ம கையில் வர்றது கொஞ்சம்,
இப்போ ஒன்று தானே இருக்குது, வேறு இன்னொன்று இல்லைல்ல. இப்போ அதையே கொடுத்துட்டார். ஆனால் தேவன் எப்படி கொடுத்தார் அவருக்கு? அதையும் கொடுத்து அதன் மூலமாக இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய தேசமே இருக்கு. 12 கோத்திர பிதாக்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். அந்த 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்திலே யூதா கோத்திரத்தை தான் இந்த சீயோனில் வைக்கப்பட்டதான் அந்த விலையேற பெற்ற அஸ்திபாரம் உள்ள அந்த மூலைக்கல், அந்த திட அஸ்திபார கல் ஆகிய கிறிஸ்து வெளிப்பட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கல்லின் மேல் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். எந்த கல்லின் மேல் நம்ம இருக்கிறோம்? அஸ்திபாரமான கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், திட அஸ்திபாரமான கல் ஆகிய மூலை கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நான் இருக்கிறேன். அவர் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அஸ்திபாரமாகிய மூலைக்கல்லின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை ஆவியானவர் கட்டி கொண்டு வருகிறார். கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இல்லைன்னா நம்முடைய ஆட்டமெல்லாம் க்ளோஸ். நமக்கு வாழ்க்கையே கிடையாது. அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு லைஃப் இருக்கா? அஸ்திபாரம் இல்லாத வீட்டுக்கு லைஃப் இருக்கா? இருக்கா இல்லையா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதே மாதிரி கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை என்ன கிடையாது? கேரண்டி கிடையாது. அப்போ கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? எப்படி நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா கிறிஸ்துவினால? நீங்கள் வாசித்து பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை சத்தமா. குமாரன் குமாரன் யார்? அந்த குமாரன் மூலைக்கல்லாகிய திட அஸ்திபார கல்லாகிய விலையேற பெற்ற கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்ட கல்லாகிய அந்த மூலைக்கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த குமாரனை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டா? என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. என்ன ஜீவன் உண்டு? என்ன ஜீவன்? அல்லேலூயா. நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப், அதாவது நிரந்தர ஒரு வாழ்க்கை. அப்ப இயேசு இல்லாதவங்களுக்கு என்ன உண்டா? அதே வசனத்தில் இருக்கு. குமாரனை விசுவாசிக்காதவனுக்கு வாசிங்க, அவனுக்கு ஜீவன் இல்லை. எந்த ஜீவன் இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஏதோ கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு போயிடுற மழையில் முளைக்கிற காலம் மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த மூலைக்கல்லாகிய விலையேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட தலைக்கல்லாகிய அந்த மூலைக்கல்லை விசுவாசிக்கிறவர்களுக்கு பதற்றம் இல்லையா? அவங்களுக்கு என்ன நம்பிக்கை உண்டா? எனக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது. நித்திய ஜீவனை நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதனால அந்த அந்த நித்திய ஜீவனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இல்லை, இது பொய்யான வாழ்க்கை. இது எப்போ வேணாலும் முடியும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பூமி முடிகிற மாதிரி இது எப்போ வேணாலும் முடியும். ஆனால் தேவனை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நமக்கு என்ன உண்டா? நிரந்தர அந்த நித்திய வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப், அந்த நிரந்தர வாழ்க்கை உண்டு. அந்த நிரந்தர வாழ்க்கையை நாம் அனுபவிக்கணும்னா அவரை விசுவாசிக்கணும். அப்படி நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நமக்குள்ளே என்ன வரக்கூடாது? பதற்றம் வரக்கூடாது. ஏன் பதற்றம் வரக்கூடாது? ஆபிரகாமுக்கு ஏன் பதற்றம் வரல?
அவருக்கு தெரியும், கொடுத்தாலும் அவர் திரும்ப கொடுப்பார். என் பிள்ளையை பலியாக்கினாலும் அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி இருக்குன்னு சொன்னவர் அதை எழும்ப செய்வார், கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் இருந்ததுனால அங்கே என்ன உண்டாகலை? பதற்றம் உண்டாகலை. பதற்றம் உண்டாகலை. நான் கூட சில நாட்களில் சில காரியங்களை நினச்சி பதறினது உண்டு. ஆண்டவரே என்ன அழுது 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 நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. என்ன ஆகுமா என்ன ஆகுமா என்ன ஆகுமா ஆண்டவரேன்னு நான் என்ன, அதாவது எனக்குள்ள அந்த எவ்வளவு பலன் இருக்கு அந்த அளவுக்கு நான் அழுது அழுது அழுது, வீட்டில் அழுது, ரோட்டில் அழுது, ட்ரெயினில் அழுது, பஸ்ஸில் அழுது, ஆட்டோவில் அழுது, அழாத இடமே இல்லைங்க. அப்படி அழுது 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 சோர்ந்து போய் அவரோடு கூட போராடின நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். போ, உன் கரத்தில் பிடித்து கொண்டு போ என்று அன்றைக்கு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வரையிலும் அவர் பாதுகாத்துவர். எத்தனையோ மறுபடியும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார். பதற்றத்தை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் மறுபடியும் வந்தாலும் கூட அவர் கூட இருக்கிறேன்ற அந்த ஒரு வார்த்தை, அவர் சொன்ன அந்த காரியங்களை மறுபடியும் நினைக்கும் பொழுது அந்த பதற்றங்கள் தணிந்து போகிறது. அப்போ அவர் சொல்ற வார்த்தைகளை எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனசுல அதை பதிய வச்சுக்கணும், அதை தியானிக்கணும், அப்பப்போ அதை அறிக்கை செய்து அவரை ஸ்துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். மறுபடியும் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அதை நினைக்கணும், துதிக்கணும், அது போயிடுங்க. பதறக்கூடாது, பதறக்கூடாது. விசுவாசி பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற நமக்குள்ளே பதற்றம் வரக்கூடாது. ஆனால் பதற்றத்தை உருவாக்குவான் பிசாசு. சூழ்நிலைகள் உருவாக்கும், சொந்த பந்தங்கள் உருவாக்குவார்கள், அந்நிய ஜனங்கள் உருவாக்குவார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள உருவாக்குவார்கள், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் நெருக்கடிகள் நமக்கு பதற்றத்தை உண்டு பண்ணும். ஆனாலும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நான் மூளைக்கல்லாகிய திட அஸ்திபாரம் உள்ள பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த நிரந்தர வாழ்க்கையிலே நான் அவரோடு கூட இணைந்து இருக்கிறவன், இணைந்து கொள்ள போகிறவன். ஆகவே இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் என்ன செய்யாது, மேற்கொள்வதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நான் அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன், அந்த தலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த அஸ்திபார, அந்த திட அஸ்திபார, அந்த பரீட்சிக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற கல்லின் மேல் நான் இருக்கிறேன். நாம் எதன் மேலே இருக்கிறோம்? நாம் விலையேற பெற்றவங்க இல்லைங்க. ஆனால் நாம் எதன் மேல் நம்மை தேவன் வைத்திருக்கிறாரோ அது விலையேற பெற்றது. அதோடு நாம் இணைந்ததினாலே நாமும் விலையேற பெற்றவர்கள். அந்த விலையேற பெற்ற அந்த கல்லுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே அதோடு இணைக்கப்பட்ட நமக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. இதைத்தான் நாம் விசுவாசித்தால் நமக்கு எந்த சூழ்நிலையும் என்ன கொடுக்காது? பதற்றத்தை கொடுக்காது. சூழ்நிலைகள் விகற்பமாக வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, பலவீனம் வருதா, வியாதி வருதா, தரித்திரம் வருதா, எதெல்லாம் பிசாசு கொண்டு வரானா எல்லாம் வரட்டும். வந்தது வந்தபடியே என்ன செய்யும்? போயிடும். எப்போ போவோம்? நாம் பதறாம நம்ம என்ன செய்யணும்? பதறாம நான் தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய திட அஸ்திபார கல்லாகிய பரீட்சிக்கப்பட்ட விலையேற பெற்ற கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் இருக்கிறேன். அவர் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்கு சொந்தம். அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை சேர்ந்தவர்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால், ஆபிரகாமை போல மகனை பலி செலுத்துன்ற அந்த சூழ்நிலையிலும் கூட கடைசி நேரம் வரையிலும் அவனை கட்டி கையும் காலமாக கட்டி பலிபீடத்தில் வைத்து கத்தியை எடுத்து அவனை கொல்ல அந்த தருணத்திலே, அந்த தருணம் வரையிலும் தேவன் விட்டார்.
அந்த தருணம் வரையிலும் விட்டார். அதுக்கப்புறமா தான் அவர் அதை தடுத்து பலிக்கான ஆட்டை காண்பித்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி பலிக்கான ஆடை, அவருக்கான ஆட்டை அங்கே அந்த மலையில் எந்த ஆடும் இருக்க போகிற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் பலிக்கான ஆட்டை அவர் அங்கே வைத்திருந்தார். என் மகன் வருவான், கண்டிப்பாக பலி செலுத்துவான். நல்லா கவனிங்க, ஆராதனையில் இதுதான் நடக்கிறது. என் மகன் வருவான், குறித்த நேரத்தில் வருவான், குறித்த இடத்துக்கு வருவான், நான் சொன்னபடி வருவான், நான் சொன்னபடியும் அவன் செய்வான். ஆராதனையில் இதாங்க நடக்கணும். இது நடக்கும் பொழுது அவனுக்காக இதை நான் வச்சிருக்கேன், அவனுக்காக, அவனுடைய ஆசீர்வாதத்திற்காக. அதுக்கப்புறமா நாம் பார்க்குறோம் அந்த பலியும் ஆராதனையும் ஜெயமாய் முடிகிறது. அந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தும் அனுப்புகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பின தேவனுடைய ஆசீர்வாதம் என்றளவும் குறையாததாக இருக்கிறது. ஆமென். அப்போ இன்றைக்கும் அதே தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்குள்ளே என்ன உண்டாகாது? ஐயோ என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், கையை உதறது, காலை உதறது, தலையில் அடிச்சுக்கிறது இருக்குதா இல்லையா? நம்ம அறியாமல் சில நேரத்தில் அடிச்சுக்குவோம் இல்லை? ஐயோ ஐயோ என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. பதற்றம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இனி அந்த பதற்றம் நமக்குள்ளே இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் அவருடைய சத்தியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். விசுவாசி பதறான் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வார்த்தைகளிலே அந்த பதற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்களிலே, நம்முடைய கிரியைகளிலே அந்த பதற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பதற்றங்கள் வர வேண்டிய அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட பதறாமல் தேவனை நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது அந்த பதற்றமும் நம்மை விட்டு போய்விடும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் நமக்கு வந்து சேரும். ஆகவே இந்த வார்த்தையும் இந்த வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும்? அவரை மட்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்ம பாடினல்லே, உண்மைதான் நம்பியிருக்கிறேன். உண்மைதான் அப்படின்னா உண்மைதான், வேற யாரையும் இல்லை. உண்மைதான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட போயிட்டு கை நீட்டக்கூடாது. உண்மைதான்ட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது நாம் ஆண்டவரை இழுக்குப்படுத்துவதாய் மாறிவிடும். உண்மைதானா உண்மைதான். அவரை தவிர வேறு எந்த ஆலோசனையும் இல்லை. அவரை தவிர நமக்கு வேறு போக்கிடம் இல்லை. தாவீது அதை நல்லா சொல்கிறார். என் தஞ்சம், என் கோட்டை, என் புகலிடம், என்னுடைய கேடகம், என்னுடைய அரண், என்னுடைய அடைக்கலம் எல்லாம் நீங்கள் தான். என் நம்பிக்கையை நீங்கள் தான். அதை போல நாமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். சூழ்நிலைகள் விரோதமாய் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் விசுவாசித்து பதற்றம் இல்லாமல் ஜெயம் பெறுவோம். நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கும், நம்முடைய சந்ததியினுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். எதனால்? விசுவாசிப்பதினால். விசுவாசிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? பதற்றம் நீங்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எதை விசுவாசிக்கணும்? ஒரே ஒருவரைத்தான். நமக்காக கடந்து வந்து, நமக்காக பிறந்து, நமக்காக வளர்ந்து, நமக்காக ஊழியம் செய்து, நமக்காக சிலுவை சுமந்து, நமக்காக பல பாடுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் அடைந்து, நமக்காகவே சிலுவையில் அறையப்பட்டு, நமக்காகவே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி, நமக்காகவே ஜீவனை தந்து, மறுபடியும் நமக்காகவே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய சத்தியங்களை கொடுத்து நமக்காகவே பரலோகம் சென்று 50வது நாளிலே அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி நம்மோடு கூட இருக்க வைத்து இப்போது நமக்காக ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக மீண்டும் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிற நம்முடைய கர்த்தராகிய இந்த தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய திட அஸ்திபார கல்லாகிய விலையேற பெற்ற பரீட்சிக்கப்பட்ட அந்த கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்து மனம் பதறாமல் அவருக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி
நித்திய ஆசீர்வாதத்தை, அந்த நித்திய ஜீவனை, நிரந்தர வாழ்க்கையை நாமும் சுதந்திரித்து நம்முடைய சந்ததிகளும் சுதந்திரிக்க, நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பின்வைத்து நாம் முன்னடப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாம் மனம் பதற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் மனம் பதறாமல் உம்முடைய வார்த்தைகளை மட்டும், உம்முடைய வசனத்தை மட்டும், நீர் சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தைகளை நான் விசுவாசித்து அதை எனதாக்கி கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லு. நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம். ஆன்லைனில் உள்ளவங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. கர்த்தாவே, உங்கள் அன்பின் கருத்தில் என்னையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி, நாங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி, யாரை விசுவாசிக்க வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவியானவர் மூலமாக இயேசுவை நாமத்தில் நீர் எங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுத்த, போதித்த நம்முடைய ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்திற்கும் இந்த ஆலோசனைக்கும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன், உமது பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் பலவிதமான சூழ்நிலைகள் சத்ருவானன் உருவாக்கினாலும் கூட நாங்கள் பதற்றம் அடையக்கூடியதான காரியங்களை அவன் எங்கள் கண் முன்பதாய் எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளோ, சபைக்குள்ளோ, சங்கத்துக்குள்ளோ, தேசத்திற்குள்ளோ கொண்டு வந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறவர், ஜீவனுள்ளவர், எங்களுக்கு ஜீவனை தந்தவர், நித்திய ஜீவனை அருளுகிறவர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் உறுதியாய் நாங்கள் விசுவாசித்து பதற்றத்தை நீக்கி உமக்குள்ளே நாங்கள் வளர்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து பின் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கொண்டு சொல்ல தொடர்ந்து நமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் உங்கள் அன்பின் கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். உடைய வார்த்தைகள் வசனங்களுக்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து நமது சித்தத்தின் மத்தியிலே நடத்தி நாமத்தை மேம்படுத்த உதவி செய்ய வேண்டுமா? இப்போ இயேசுவின் மூலம் சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.